தனது 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடங்களுக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். முதல்வர் ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியான நீண்ட ஆயுளுடனும் வாழ பிரார்த்திக்கிறேன். அவருக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என கவர்னர் ரவி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி காட்டிய பாதையில் போராடி தமிழகம் வெல்லும். சூழ்ச்சிகளை முறியடிக்க என்னை இன்னும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன். 73 வயது காணும் இந்நாள் வரை மக்களுக்காகவே உழைத்து வருகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதரவற்ற விதவை சான்று பெறுவதற்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பை 4000 8000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமீனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானில் 40 நாட்கள் பொது துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. 7 நாட்கள் பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமீனியின் படுகொலை ஒரு மாபெரும் குற்றம். இதற்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என ஈரான் அதிபர் மாளிகை சூளுரைத்துள்ளது. பழிவாங்கும் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என ஈரான் இராணுவமும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.